ஊழலை செய்திருந்தோம். அந்த ஏணி படிக்கட்டில் அடுத்த கட்டம் செல்வதற்கு இந்தியா அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல. அதற்காக இந்த இந்தியா காத்துக்கொண்டே இருந்தது. அப்பாவும் அம்மாவும் கூலி வேலை செய்தார்கள், குழந்தையும் கூலி வேலை தான் செஞ்சாங்க. பணக்காரனுடைய குழந்தை யாரும் கூலி வேலை செய்யலீங்க. இந்திய சரித்திரத்தில் கூலி வேலை செய்யக்கூடிய குழந்தை தான் கூலி வேலை செய்தார். விவசாயம் செய்வர்களுடைய பிள்ளைகள் தான் விவசாயம் செஞ்சார். டீ கடையில் எந்த சகோதரர் டீ ஆத்துறாரோ அவருடைய மகன் தான் அடுத்த டீ யாத்திரைக்கு வந்தான். அப்படித்தான் இந்தியா இருந்துச்சு. அந்த இந்தியாவை உடைச்சு சுக்குநூறாக அந்த பழைய இந்தியாவை உடைச்சு தவிடு மொழியாக்கி விட்டு யார் வேண்டுமானாலும் எவ்வளவு உயரத்துக்கு வரலாம் என்று சொன்ன மகானந்த நரேந்திர மோடி. அதற்கு ஒரே ஒரு விஷயத்தை பாரு, எப்பொழுதுமே பெரிய மனிதர்களோடு தான் பழகுவான், பெரிய மனிதர்களை தான் தொட்டு பார்ப்பான், அவங்களோட தான் உணவு அருந்துவான், அவங்களோட தான் டீ குடிப்பான். அவர்கள் நடத்தக்கூடிய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சென்று பெரிய மனிதர்களுடைய புத்தகத்தை வெளியிடுவாங்க. அப்படித்தான் 2014 இருந்துச்சு. மோடி ஐயா வந்தார், பத்மா விருது ஓரத்தில் மோடியில் இருக்கக்கூடிய கொண்டு வைப்பானார். அவரை கொண்டு வந்து இந்திய நாட்டிலே ராஷ்டிரபதி பவன்ல ஜனாதிபதி முன்பு அறிமுகப்படுத்தினார். பேரை தெரியாது, ஊரை தெரியாது, தமிழ்நாட்டில் இருக்காங்களான்னு முதலா நமக்கு அப்பத்தான் தெரியும். இந்தியாவினுடைய உயரிய விருது, உச்சபட்ச விருது பாரத் ரத்னால் ஆரம்பித்து பத்மா விருதுகள் அனைத்தையும் கூட சாதாரண மனிதனை தேடி 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 கண்டுபிடிச்சு மிகப்பெரிய நாற்காலியை அமர வைத்து சிறப்பு செய்தார். அப்பத்தான் நமக்கு நம்பிக்கை வந்துச்சு, ஓ இந்தியா என்பது வளருது. டெல்லியில் இருப்பவர்கள், மேல்தட்டு மக்கள், அவர்கள் விருது வாங்கும் பொழுது நமக்கும் ஒப்புதல் இல்லை. ஏன்னா என்னை போல அவங்க இல்லை, என் குடும்பத்தை போல அவங்க இல்லை, என்னோட பாஷையை அவங்க பேசல, என்னோட சட்டையை அவங்க போடல, நான் சாப்பிட்ற சாப்பாட்டை அவங்க சாப்பிடல, அவங்க வேற நான் வேற நினைத்து கொண்டிருந்த இந்தியாவில் நம்மை போன்றவர்களை ஒரு மிகப்பெரிய நாற்காலியில் அமர வைத்து இவர்களை நான் இந்தியனாக கௌரவப்படுத்துகிறேன் என்று சொல்லும் பொழுது முதலாக நமக்கு சுதந்திரம் கிடைத்த ஒரு நம்பிக்கை பத்மா விருது மூலமாக வந்துச்சு. மாம்பழம் விற்கிறன்ன உடுமலைப்பேட்டையில் ஒரு சாதாரண பழத்தை விட்டு வரக்கூடிய பணத்தை ஒரு அரசு பள்ளி கொடுக்குற அக்காவை கொண்டு போய் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசுகிறார். பக்கத்தில் இருக்கிற நம்மால கண்டுபிடிக்க முடியல, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி தெரியல. ஏன்? தூத்துக்குடியில் அண்ணன் மாரியப்பன் அவர் முடிதிருத்தக்கூடிய கடை வச்சிருக்கார். நாங்களாம் எண் மக்கள் யாத்திரையில் அண்ணனுடைய கடைக்கு போனோம். கடை முழுவதுமே புத்தகம், முடிதிருத்தக்கூடிய கடையில கடை முழுவதும் புத்தகம் மட்டும்தான். இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு இடத்துல முடி வெட்டக்கூடிய அந்த சேரை போட்டிருக்கார். அவர் சொல்றார், அண்ணா என்னுடைய கடையிலே வந்து புத்தகத்தை படித்து விட்டு முடியை வெட்டினால் 80 ரூபா முடி வெட்டக்கு வாங்குவேன், புத்தகத்தை படித்து விட்டு முடியை வெட்டினால் 30 ரூபா டிஸ்கவுண்ட். அவங்க படிக்கணும், ஏன்னா நான் படிக்கல, அவங்க படிக்கணும். ஏதாவது ஒரு மாணவன் முடி வெட்டுவதற்கு முன்பு என்னுடைய கடையிலே அமர்ந்து பேச்சுக்கலையை வளர்ப்பதற்காக அவனா மைக் எடுத்து பேசினானா 50 ரூபா டிஸ்கவுண்ட். இவர் பெரிய சீமந்தர் இல்லைங்க, இவர் வீட்டில் 10 கார் ஓடல, அது ஒரு 10 ஏக்கர் நஞ்சையும் புஞ்சையும் தண்ணி பாயல, தினக்கூலி முடி வெட்டுற மனிதன் வருகின்ற பணத்தை வைத்து தன்னுடைய குழந்தையை படிக்க வேண்டும். அந்த மனிதன் நினைக்கின்றான், என்னுடைய இந்தியாவை மாற்றுவதற்கு நான் ஒரு உந்துகோலாக இருப்பேன் என்று தூத்துக்குடியிலே பொன்மாரியப்பன் அவர்கள் நினைக்கின்றார். இந்த வேலை 20 வருஷமா பண்றார், யாருக்கும் தெரியாது. அந்த மனிதனை மனதின் குரல் நிகழ்ச்சியில கண்டுபிடித்து பொன் மாரியப்பன் அவர்களை இந்தியா முழுவதுமே மனதின் குரலே ஒரு புரட்சிங்க, அதே ஒரு புரட்சி. சாதாரண மனிதர்களை ஒரு வானொலி ரேடியோல இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மனிதர்களுக்கு ஒரு பாரத பிரதமர் அறிமுகப்படுத்துறாருன்னா சாதாரண வேலைங்களா? அதிலும் ஒரு நிகழ்ச்சியிலும் கூட தமிழ் எங்கேயாச்சும் இருப்பான். இது இந்தியாவுடைய மாற்றம் இல்லைங்களா? சாதனை இல்லையா? 9 ஆண்டு காலத்தில் மோடி ஐயா மாட்டியிருக்கக்கூடிய புது இந்தியா இல்லைங்களா? உலகத்தினுடைய மிக தொன்மையான ஒரு மொழிக்கு நாம சொந்தக்காரன். மிக பெருமையாக கர்வத்தோடு நாம் சொல்லலாம், நான் பேசக்கூடிய என்னுடைய தாய்மொழி என்பது இந்த உலகத்தினுடைய மிக தொன்மையான மொழி, மிக கர்வமாக சொல்லலாம். ஆனால் இதை இத்தனை நாளா யார் சொல்லிக்கிட்டு இருந்தோம்? தமிழ்நாட்டுக்குள்ள நாம தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளியே பிறந்து குஜராத்தில் பிறந்த ஒரு மனிதன் 2014 பிரதமரான பிறகு சொல்ல ஆரம்பித்தான், உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மொழி இருக்கக்கூடிய நாட்டிலே நானும் வசிக்கின்றேன் என்பது என்னுடைய தனிப்பட்ட பெருமை என்று சொல்ல ஆரம்பித்தான். மனிதன் குரல் நிகழ்ச்சியில்
ஒரு சகோதரி அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார், ஐயா உங்க வாழ்க்கையில் உங்க வருத்தம் என்ன? மோடி ஐயா பதில் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வருத்தம் என்னவென்றால் உலகத்தினுடைய தொன்மையான தமிழ் மொழியை சரளமாக பேச முடியவில்லை என்கின்ற வருத்தம். ஏன்? பிரதமர் நிறைய டைம் தமிழ் பேசும் பொழுது குறிப்பாக ஒரு திருக்குறளையோ மகாகவி பாரதியாருடைய செய்யுளை சொல்லும் பொழுது மேலே இருந்து கேட்பார், அதை அதே மொழியில் அப்படியே பேசி அனுப்பி வைக்கும். அப்படியே பிரதமர் அதை கேட்க வேண்டும். ஒரு வார்த்தை தவறாக பேசக்கூடாது என்று பிரதமர் விரும்புகின்றார். அதை பிரதமர் கேட்பார். நீங்க நினைக்கலாம் பிரதமர் அவர்கள் தமிழ்ல பேசினார், திருக்குறள் பேசினார். அதற்கு பிரதமர் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து பேசுறாருங்க. ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு ஆங்கிலத்திலேயோ குஜராத்திலேயோ எழுதி வச்சு படிக்க, பல முறை அதை கேட்டு அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு அந்த வார்த்தை பிசிறு தட்டாமல் பேச வேண்டும் என்பதற்காக பயிற்சி எடுத்து பிரதமர் அவர்கள் பேசுகின்ற ஒரு தமிழ் திருக்குறளும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய கவிதை என்பது சில பேருக்கு இந்தியாவில் தெரியும். இந்த மனிதன் உண்மையாலுமே தமிழ்நாட்டின் மீது ஒரு பற்று இருக்கு, தமிழ் கலாச்சாரத்தின் மீது பாசம் இருக்கிறது, தமிழ் மொழியின் மீது அளவில்லா அன்பு இருக்கிறது. இந்த மனிதன் தமிழனாக பிறக்கவில்லை என்பது ஒரே ஒரு குறை மட்டும்தான். எப்படிப்பட்ட மரியாதை என்று 9 ஆண்டுகளிலே தமிழுக்கு கொடுத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட மரியாதை! எங்க போனாலும் சொல்றார், எங்க போனாலும் தமிழை பத்தி பேசுறார், எங்க போனாலும் திருவள்ளுவருக்கு சிலை வைப்பங்கிறார், மகாகவி பாரதியார் அவர்களுக்கு இருப்பை வைப்பேன்கிறார். இந்த ஊருங்க மகாகவி பாரதியார் படிச்ச ஊரு, பள்ளிக்கூடம் இங்க இருக்குதுங்க 2 கிலோமீட்டர். 1890 1896 வரை மகாகவி பாரதி முண்டாசு கவிஞன் படித்தது உங்களுடைய ஊர். எப்படிப்பட்ட பெருமையான ஊரில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இங்க இருக்கு பள்ளிக்கூடம், இங்கே இருக்க மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து மேல்நிலை பள்ளியில 150 ஆண்டுகள் பழமையான உங்கள் திருநெல்வேலி பள்ளியில மகாகவி பாரதியார் 1890 96 வரைக்கும் படிச்சார். இந்த பள்ளி சாதாரண பள்ளி இல்லைங்க. திருநெல்வேலியில வஉசி ஐயா இதே பள்ளியில 1885 படிச்சார். இதே பள்ளியில இன்னும் ஒரு சிறப்பு, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இதே பள்ளியினுடைய பிரின்சிபலா இருந்தார். ஒரு பள்ளியில் எத்தனை சாதனையாளர்கள் பார், இன்னைக்கெல்லாம் மறந்தாச்சு. தமிழ்நாட்டினுடைய பாட புத்தகங்களே அவங்களை பத்தி தெரியாது, கண்டுபிடிக்கணும், தொலாவணும். முண்டாசு கவிஞன் யார் என்பதை பூதக்கண்ணாடி வச்சு தொலாவணும். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர் எழுதின தமிழ்தாய் வாழ்த்தே இல்லைங்க, அந்த வாழ்த்தே வேற. அதை வெட்டி ஒட்டி இடைச்சொருகள் செஞ்சு கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு தமிழ்தாய் வாழ்த்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். இவர்களுக்கெல்லாம் மரியாதை யாருங்க செஞ்சா? இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு முதலாக மரியாதை யாரு கொடுத்தா? முதலாக மரியாதை கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு. முண்டாசு கவிஞனை பார்க்கவில்லை, முண்டாசு கவிஞனை படித்து பாரத பிரதமர் வளரவில்லை. ஆனால் முண்டாசு கவிஞன் தமிழகத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட கவிதைக்கு சொந்தக்காரர்கள் தெரிந்த பிறகு கெட்டியாக பிடித்த முண்டாசு கவிஞனை தன்னோடு இந்தியா முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். திருவள்ளுவர் உலகமெல்லாம் எடுத்துட்டு போறார், திருக்குறளை எல்லா பக்கம் எடுத்துட்டு போறார். இது இந்தியாவிலே மாற்றம் இல்லையா? தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை இல்லையா? எதிர்க்கட்சி நண்பர்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை பார், தமிழ்நாட்டுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று சொல்கின்றார். நான் எதிர்க்கட்சி நண்பர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன். கடந்த 1000 ஆண்டுகளிலே 1000 ஆண்டு எடுத்துக்கலாம், மோடியை தவிர தமிழ் கலாச்சாரத்துக்கு உலக அளவிலே பெருமை தேடி கொடுத்தது யார் என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டும். சொல்லுங்க, பட்டியலிட்டு நாங்கள் சொல்கின்றோம். கடந்த 1000 ஆண்டுகளிலே தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் மொழிக்கும் இப்படிப்பட்ட பெருமை எப்பொழுதும் கிடைத்தது கிடையாது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கடல் தாண்டி எடுத்து சென்றார்கள். அற்புதமான மனிதர். மோடி அவர்கள் உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார். ஐநா சபையிலிருந்து ஃபிஜி வரைக்கும் தூக்கிட்டு போறார். இது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை இல்லையா? தமிழன் என்று சொன்னால் இந்தியா இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா செங்கோல் அப்படிங்கிறது. சாந்தனு குப்தா உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கின்றார். இந்த புத்தகத்தை ஒரு அற்புதமான பாரதிய ஜனதா கட்சி புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். உத்தரப்பிரதேச சார்ந்தவர். அவருக்கு செங்கோல்னா என்னன்னு தெரியாது. அவர்களுடைய ஊரில் தர்மதண்டம் என்று சொல்வார். இந்தியாவிலே செங்கோல் நம்மகிட்ட மட்டும் இல்லைங்க, 1000க்கு மேல செங்கோல் இருக்கு. சத்ரபதி வீர சிவாஜியினுடைய தர்மதண்டம் இன்னும் இருக்கிறது. அசாமுக்கு போயிட்டீங்கன்னா அஹோம் டைனாஸ்டியினுடைய தர்மதண்டம் இருக்கிறது. ஒரிசாக்கு போங்க, அங்க இருக்குது. சந்திரகுப்த மௌரியாவில் இருக்குது. இந்தியாவிலே தர்மதண்டம் இல்லாத ஒரு சமுதாயம் கிடையாது. அத்தனை தர்மதண்டம் இருந்தும் எனக்கு சோழனுடைய செங்கோல் வேண்டும் என்று கேட்டான் இல்லையா? அவன் நமக்கு தலைவன் இல்லையா? அவன் தமிழகத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கவில்லையா?
தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்ற வேண்டும் அந்த மனிதன் நினைக்கலையா? புது பாராளுமன்றத்தை கட்டுறார். 1921 ஆங்கிலேயர்கள் கட்டிய பாராளுமன்றத்தில் இருக்கும். 102 ஆண்டுகளாக இதில் இருக்கின்றோம். புது பாராளுமன்றத்தை கட்டினோடனே மோடிஜி முடிவு பண்றார், இந்த பாராளுமன்றத்தில் எந்த மொழி முதலிலே ஒழிக்கப்பட வேண்டும் முடிவு பண்றார். இந்தியாவில் 22 மொழிகள் அதிகாரப்பூர்வமான மொழிகள். 1000 மொழிகள் 50,000 பேருக்கு மேல பேசுறாங்க. 10,000 மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இல்லை, ஆனால் கேட்பதற்கு 10,000 மொழி இந்தியாவில் இருக்கு. இத்தனை மொழிகள் இருந்தும் பிரதமர் எதை தேர்ந்தெடுக்கின்றார்? தேவாரத்தை தேர்ந்தெடுத்து, கோளறு பதிகத்தை தேர்ந்தெடுத்து இது புதிய பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். இது தமிழ் கலாச்சாரத்துக்கு கிடைத்த பெருமை இல்லையா? தமிழனுக்கு கிடைத்த பெருமை இல்லையா? இங்கு இருக்கக்கூடியவர்கள் சிறிய மனிதர்கள், சிறிய அளவிலே அரசியல் செய்ய நினைக்கின்றார்கள். சிறிய மனதிற்கு சொந்தக்காரர், சின்னதாக யோசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். இவர்களை பொறுத்தவரை மோடிஜி செய்யக்கூடிய தவறு என்பது பெரிதாக யோசிக்கின்றார். செங்கோலாக யோசிக்கின்றார், பாராளுமன்றமாக யோசிக்கின்றார், கோளறு பதிகமாக யோசிக்கின்றார். திருக்குறள் தமிழில் மட்டும் இருக்கக்கூடியது 100 மொழியிலே இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார். என்னை பொறுத்தவரை மோடி செய்யக்கூடிய தவறு அது ஒன்று மட்டும்தான். அனைத்தையும் பெரிதாக யோசிக்கின்றார். தமிழ் கலாச்சாரத்தை இன்னும் பெரிய உயரத்திற்கு கொண்டு போவோம் என்று நினைக்கின்றார். தமிழை ஒரே ஒரு திருவள்ளுவர் சிலையை வைத்து அடக்க பார்த்தார். மோடி அவர்கள் என்ன செய்தார்? உலகம் முழுவதுமே திருவள்ளுவர் எடுத்துட்டு போறார். பாரிஸ்ல வைக்கிறார், ஐநா சபைக்கு பக்கத்தில் திறந்து வைக்கிறார், எல்லா இடத்துக்கும் கொண்டுட்டு போறார். எதற்காக இதை சொல்லுகின்றார் என்றால், சகோதர சகோதரிகளை, தமிழர்கள் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம கொஞ்சம் எமோஷனல் பீப்புள். நம்முடைய அன்பு வேகமாக வெளியே வந்துவிடும், நம்முடைய கோபமும் அவ்வளவு வேகமாக வெளியே வரும். அதனால்தான் பூபேந்திர யாதவ் அவர்கள் வரும்பொழுது சொன்னார்கள், இப்படிப்பட்ட அன்பா தமிழ்நாட்டில். நான் சொன்னேன், ஆமாங்க ஐயா, இந்த அன்புல தான் பார்த்தீங்கன்னா கையில் கீறல் போடுவாங்க, மேலே விழுகுவாங்க, அதெல்லாம் அன்பு தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அன்பாக பார்த்தால் இது எதுவும் நமக்கு தடுமாற்றமாக இருக்காது. அன்பை அப்படித்தான் தமிழக மக்கள் வெளிப்படுத்துவார். கட்டி பிடித்தாலும் கூட எலும்பு உடையும் அளவுக்கு கட்டி பிடிப்பார். ஸோ அப்படிப்பட்ட தமிழ் இனத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். எங்களுக்கு எதையுமே பாதியாக செய்ய தெரியாது, செய்தால் முழுசாகத்தான் செய்வோம். ஒரு படத்தை பார்த்தால் நீங்கள் கைத்தட்டுவீர்கள், நாங்கள் பால் அபிஷேகம் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு அன்புக்கு சொந்தக்காரர். அன்பு எல்லாத்து மேலே இருக்கலாம். சினிமா நடிகர்கள் மீது அன்பு இருக்கலாம், பிடித்த கடவுளின் மீது அன்பு இருக்கலாம். ஆனால் அன்பை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகமாக அன்பு இருக்கக்கூடியவர். அதே நேரத்தில் வெறுப்பு வந்தாலும் கூட அதிகமாக வெறுப்பு நமக்கு நம்முடைய இனத்திற்கு வந்துவிடும். இதை வைத்துத்தான் இத்தனை காலமாக இங்கே அரசியல் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்கும் வெறுப்புக்கும் இடையிலே திராவிட அரசியல் 1949 1967 ஆட்சியிலிருந்து அன்பையும் வெறுப்புக்கும் இடையிலே ஆட்டமாடி கொண்டிருக்கின்றார். பலமுறை தவறு செய்யாமல் இருந்தும் கூட தமிழக மக்கள் சிலருக்கு தண்டனை கொடுத்திருக்கின்றார். சில முறை தவறு செய்தும் கூட மன்னித்து அவர்களுக்கு மறுபடியும் வாழ்க்கை இதே தமிழ் மண்ணிலே தமிழ் மக்கள் கொடுத்திருக்கின்றார். ஆனால் நான் உங்களிடம் கேட்பது, எந்த தவறும் செய்யாமல் நமக்காக ஒரு நாளும் உழைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, ஒரு நாளும் தமிழினத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, ஒரு நாளும் கூட தமிழகத்தை இந்தியாவுடைய வளர்ச்சியிலே அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற நரேந்திர மோடிக்கு 2024 நாம் என்ன கொடுக்க போகின்றோம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. சகோதர சகோதரிகளே, அந்த மனிதன் எதையும் எதிர்பார்க்காமல் வேலை செய்து கொண்டிருக்கின்றான். எதையும் எதிர்பார்க்கல. 2024 நமக்கு தெரியும், அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் ஆட்சியிலே அமரப்போவது உறுதி என்பது நமக்கு தெரியும். மாற்று கருத்து இல்லை, உறுதியாக இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு தெரியும். சாந்தனா குப்தா அவர்கள் நிறைய புக் எழுதுறோம், அவருக்கு தெரியும். தமிழகத்திலிருந்து எம்பி வரவில்லை என்றாலும் கூட மோடி ஆட்சி கட்டளை அமருவார் என்பது முழுமையாக தெரியும். ஏன்னா அவருடைய மாநிலம் அப்படியே 78 எம்பியை கொடுக்கும், அப்படியே 79 எம்பியை கொடுக்கும். யோசிக்காம மோடிக்கு ஓட்டு போடுவான். கர்நாடகா அப்படி 27 கொடுக்கும், குஜராத் அப்படி 26 கொடுக்கும், டெல்லி அப்படியே 7க்கு 7 கொடுக்கும், சத்தீஸ்கர் 11க்கு 11 கொடுக்கும். நாம் இப்பொழுது நாம் சொல்ல வேண்டும், நாங்கள் 40க்கு 40 கொடுப்போம் என்று பெருமையாக சொல்ல வேண்டிய தருணம் 2024 தேர்தல். சகோதர சகோதரி, சாந்தன குப்தா அவர்களுக்கு உறக்கமாக சொல்லி இங்கிருந்து அனுப்ப வேண்டும். சாந்தன குப்தா அவர்களே, உத்தரப்பிரதேசத்துக்கு அவர் 10,76,000 கோடி ரூபாய் கொடுக்கவில்லை. நீங்கள் யோகிஜியை வைத்திருக்கலாம், மிகப்பெரிய ஆட்சி நடத்தலாம். ஆனால் மோடி அவர்கள் உங்களுக்கு
10,76,000 கோடி ரூபாய் மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் கொடுக்கு. 10,76,000 கோடி நலத்திட்டங்கள் கிடைத்தது எங்களுக்கு. நாங்கள் ஒரு எம்பியும் கூட கொடுக்காமல் பாரத பிரதமருடைய அன்பு. நீங்கள் சொல்லுங்கள், உத்தரப்பிரதேசத்தில் யோகியை வச்சிருக்கிறீங்க, பெரிய பெரிய மனிதர்களை வச்சிருக்கிறீங்க, 70க்கு மேல எம்பியை வச்சிருக்கிறீங்க. மோடி அவர்கள் ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரி உங்களுக்கு கொடுத்தாரா? டிட் மோடிஜி கிவ் யூ 11 மெடிக்கல் காலேஜஸ் இன் ஒன் ஷாட்? மோடிஜி அவர்கள் எங்களுக்கு 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்திருக்கிறார். 78 எம்பி வச்சிருக்கிறீங்க. பாராளுமன்றத்தில் ஹிந்தியை வைத்து ஒரு பாடல் பாட வேண்டும் என்று சொன்னாரா? அங்கேயும் கூட எங்களுடைய தேவாரமும் எங்களுடைய கோளறு பதிகம் தான் முதல்ல ஒலித்தது. எங்களுடைய செங்கோல் தான் இன்று அரசாட்சியினுடைய சாட்சியாக பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் எங்களுடைய செங்கோல் இருக்கு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் நம்முடைய அன்பு என்பது அபரிதமான அன்பு. எதையும் பார்க்க மாட்டோம். அலை கடலாக தட்டி வீசிவிட்டு 2024 பாராளுமன்ற தேர்தல் 40க்கு 40 என்பது தமிழகத்தில் நீங்கள் கொடுத்து அந்த அளவு கடந்த அன்பை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அளவு கடந்த அன்பு தமிழக மக்கள் மோடி அவர்கள் மீது வைத்து விட்டால் எப்படிப்பட்ட மனிதனும் கூட தடுத்து நிறுத்த முடியாது. வாக்கு பெட்டி என்பது அனல் பறக்கும். 40க்கு 40 என்பது தமிழகத்திலிருந்து சரித்திரம் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரி. எப்படி மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது அளப்பரிய அன்பு வைத்திருக்கின்றார்களோ அந்த அளப்பரிய அன்பை 2024 நாம் செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரி. நான் இன்னைக்கு வேற ஏதோ பேச வந்தேன், உங்களுக்காக வீடியோலாம் கொண்டு வந்தேன். திமுக அரசை பற்றி பேச வேண்டும், திருநெல்வேலி மேயர் சரவணன் அவருடைய 30% கமிஷனை பற்றி பேச வேண்டும், அவர் மீது திருநெல்வேலியினுடைய கவுன்சிலர் 41 பேர் அவர் மேயராக இருக்கக்கூடாது என்று அவருடைய கட்சியை சார்ந்த கவுன்சிலர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று வந்தேன். ஆனால் உங்களுடைய அன்பை பார்த்து என்னால் வெறுப்பாக பேச முடியவில்லை. அதற்கான நேரம் இருக்கும், அதற்காக நிறைய பேசுவோம், அதற்கான காலம் இருக்கிறது, இன்னும் நிறைய பேச போகின்றோம். ஆனால் உங்களுடைய அன்பினால் நான் திக்கு முக்காடி இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன். அன்பை மட்டுமே திருநெல்வேலியில காட்டிக் கொண்டிருக்கிறேன். யார் என்ன செய்தாலும் கூட அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாம எந்த தப்புமே தமிழ்நாடு நடக்காது. சில நேரத்தில் பொறுத்து போயிடுறேன், சில நேரத்தில் பாவனை விட்டு தொலைறீங்க, சில நேரத்தில் பொழைச்சி போன்னு விடுறீங்க, சில நேரத்தில் ஓடி போயிருன்னு சொல்றேன், சில நேரத்தில் ஓட்டு போட்டுறேன் திருந்தி பார் இன்னொரு முறை மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொல்றேன். அதெல்லாம் அவங்க அன்பழகம். உங்க அன்பழகம் 1967 தேர்தலிலிருந்து எல்லாம் உங்க அன்புல பல பேருக்கு பல வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நான் உங்களிடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். உங்களுக்கு அன்பை மட்டுமே விதைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த முறை அன்பை நாம் கொடுப்போம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அளப்பெரிய அன்பை நீங்கள் காட்ட வேண்டும். எதை பற்றி யோசிக்க, உங்களுடைய நலனை பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இல்லாட்டி வேர்க்க விறுகிறுக்க 182 கிலோமீட்டர் எதுக்கு நடக்கணும்? 1300 கிலோமீட்டர் எதுக்கு நடக்கணும்? ஜனவரி 11ஆம் தேதி இந்த யாத்திரை முடியும் பொழுது 1300 கிலோமீட்டருக்கு மேலே அந்த யாத்திரை நடந்திருக்கும். எதுக்கு நடக்கிறோம்னா, எங்களை நாங்கள் வருத்தி கொண்டு உங்களுக்கு சொல்கிறோம், ஐயா நீங்கள் இன்னும் ஓட்டே போடல, நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே எங்களை வருத்திக்க ஆரம்பிச்சிட்டோம், நீங்கள் ஓட்டு போட்டால் நாங்கள் யாரும் வீட்டில் உட்கார போகிறதில்லை என்கின்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் என் மண் என் மக்கள் யாத்திரை நடைபயணமாக தமிழகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களை வருத்தம். யாரோ சொன்னாங்க, அண்ணே நடைபயணம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கருப்பாக இருந்தீங்க, இன்னும் 23 நாள் கழிச்சு ரொம்ப கருப்பாயிட்டீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஜனவரி 11 முடிக்கும் போது ரொம்ப 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 கருப்பாயிருவேன் பாரு. அதை பற்றியெல்லாம் யோசிக்க, முடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், முகத்தை எப்படி மக்கள் பார்க்கின்றார்கள் இங்கே யாருமே பார்க்கணும், சட்டை எப்படி போட்டிருக்கோம், சட்டை கசங்கி இருக்கா. இன்னைக்கு அரசியல்வாதிகள் ஒரு நாளைக்கு 4 சட்டை மாட்டுவோம். நீ எல்லா அரசியல்வாதிகளையும் பாரு, சட்டைக்கு கசங்கி இருக்கான்னு பாரு. உங்களை வேலை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு சட்டை கசங்கா. எதற்காக இப்படி நடக்கின்றோம் என்றால் உங்களுக்கு உறக்கமான ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். நீங்க இன்னும் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி கொடுக்கல, கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சி தன்னை வருத்தி கொண்டு இந்த அளவுக்கு போகுதுன்னா, நீங்க ஓட்டு மட்டும் போட்டா நாங்க சும்மா உட்கார்ந்து இருப்போமா? உங்களுக்காக போராடுவோம்,
உங்களை உயர்த்தியே தீர்வோம். ஏழையாக பிறந்தவன் ஏழையாக இருக்க வேண்டும் என்கின்ற கணக்கை தவிடு பொடியாக அடித்து நொறுக்கும். படித்த இளைஞனுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பை தமிழகத்தில் உருவாக்கி கொடுக்கும். லஞ்சம் என்பது அறவே இல்லைங்க. லஞ்சம் என்பது தமிழகத்தினுடைய இலக்கணத்திலே இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் வேலை செய்வார். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் இருக்கா? நான் எத்தனையோ பேர்த்த படித்தேன், நான் நிறைய பேர்த்தனுடைய பேரை படிக்காம விட்டேன். அவங்களுக்கு எனக்கு தெரியாது. சாதாரண மனிதர் ஒரு வாய்ப்புக்காக ஒரு ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கின்றான். 5 முறை எம்பி அப்படின்னு யாரும் நான் சொல்லி, நயனாரனை தவிர பல முறை எம்எல்ஏன்னு நான் யாரையும் சொல்லு. ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் 5 முறை எம்பியை விட 15 மடங்கு நன்றாக செயல்படக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் நின்று கொண்டிருக்கின்றார். தேசப்பற்றோடு எப்பொழுதும் கூட தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்காதவர்கள் மேடைக்கு கீழே நின்றுகிட்டு இருக்காங்க. அதனால தான் இளைஞர்கள் சாரசாரியா வர்றேன். எனக்கே ஒரு விதத்தில் அது பயத்தை ஏற்படுத்துகிறது. இளைஞர்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை பார்க்கும் பொழுது பயம் வருகிறது. பயத்தின் மூலமாக நன்றாக செய்ய வேண்டும் என்கின்ற கடமையுணர்ச்சியும் வருகிறது. இத்தனை இளைஞர்கள் சாரையா முதல் தலைமுறை சாமானிய மனிதர்கள், அரசியலிருந்து வெகு தூரம் இருந்தவர், ஏதோ ஒரு தீப்பொறி அவர்களை தட்டி தூக்கி இருக்கு. எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து வர்றாங்க. நேர்மையான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க முடியும் நம்புறான். அதை பார்க்கும்பொழுது தலைவர்கள்ட்ட சொல்லுவேன், அந்த பயத்தோடு நமக்கு பொறுப்பு வர ஆரம்பித்திருக்கிறது. நம்முடைய பேச்சிலே இன்னும் கொஞ்சம் கவனம் இருக்கும். சொல்லுகின்ற செய்தி பொருத்தமாக இருக்கும். பெண்கள் வர்றோம், குழந்தைகளை கொண்டு வர்றோம். மிகப்பெரிய பயம் பெண்கள் குழந்தைகளை கொண்டு வர்றோம். பிறந்த குழந்தை, 1 மாத குழந்தை, 3 மாத குழந்தை. ஒரு குழந்தைய ஒரு தாய் ஒரு அரசியல்வாதி கையில் கொடுக்குறாங்கன்னா அந்த தாய்க்கு அந்த அரசியல்வாதியின் மீது அளவற்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் அரசியல்வாதி பக்கத்திலே போகக்கூடாதுன்னு பெண்கள் நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களையும் நம்பி இந்த கூட்டத்தில் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தையை கொண்டு வந்து, இந்த குழந்தையை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வாங்கிக்கையா, குழந்தைக்கு பேர் வையுங்கய்யா, குழந்தையோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குன்னு சொல்லும் பொழுது எங்களுடைய கடமை உணர்ச்சியும் பொறுப்புணர்ச்சியும் இன்னும் அதிகமாகுது. எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கின்றார் நம்ம கட்சியில். பெரிய கட்சியின் மீது நம்பிக்கை இல்லை. பெரிய கட்சியினுடைய கூட்டத்தில் பெண் குழந்தைகளை நான் பார்ப்பது கிடையாது. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் இத்தனை பெண் குழந்தைகளை கொண்டு வருகின்றார் என்றால் இந்த கட்சியின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை. தவறு செய்ய மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய மான், அதற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நிச்சயமாக மாற்றம் நடக்கும். அதற்கு தேவை உங்களுடைய அளப்பரிய அன்பு. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 2024 எங்களை பொறுத்தவரை திருநெல்வேலியை வென்றெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை, எங்களுடைய நோக்கம். குறிப்பாக மத்திய அரசினுடைய நேரடி கவனம் திருநெல்வேலியின் மீது இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அடுத்த கட்டத்திற்கு திருநெல்வேலி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த இதிகாச புகழ்பெற்ற தாமிரபரணி என்று மாசுபட்டு கிடைக்கிறது. அதற்கு எப்படியாச்சும் மத்திய அரசு பேசி நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய எம்பி பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய முதல் பேச்சில் தாமிரபரணிக்கு தனியாக ஒரு நிதியை வாங்கி கொண்டுதான் வருவார். மாநில அரசு சுத்தப்படலாம், நாங்கள் சுத்தப்படலாம். அப்படிப்பட்ட கனவுகளோடு நாங்கள் உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கின்றோம். சாதாரண எம்பிக்களாக இருக்க மாட்டோம். மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய எம்பிக்கள் நம்மிடம் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீர்கள். குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கைவிட மாட்டீர்கள் என்று தெரியும். அந்த மனிதன், ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மனிதன், எத்தனை எம்பிக்கள் வந்தாலும் கூட தமிழகத்திலிருந்து வந்து விடமாட்டார்களா என்று பார்க்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு 1 என்ன 2 என்ன 3 என்ன 40க்கு 40 கொடுக்கிறோம் என்று நீங்கள் கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், இந்த யாத்திரை வெற்றிகரமாக நடப்பதற்கு காரணமாக இருந்த எல்லா தலைவர்கள் மேடை மேல பின்னாடி இருக்காங்க. யாத்திரை நடப்பதற்கு உந்து சக்தியாக இருப்பவர்கள் முகம் இங்கு இல்லை, பேர் இல்லை, அங்கங்கே ஒளிஞ்சிருக்காங்க. அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி, குடும்பத்துக்கிட்ட போகல, குழந்தைகளை பார்க்கல, நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கான 20 நாளாக வீட்டுக்கு போகல, அந்த மாதிரி மனிதர்கள் இந்த யாத்திரையில் இருக்கின்றார். அவர்களுடைய உழைப்பு என்னை மிரள வைக்கிறது. எனக்கு மாநில தலைவராக ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நல்ல ஒரு பாதையிலே செல்லுகின்றது என்கின்ற நம்பிக்கை இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை குழுவை பார்க்கும் பொழுது அந்த அளப்பரிய நம்பிக்கை எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, மிக முக்கியமாக பொதுமக்களாகிய நீங்கள், கட்சி தொண்டராகிய நீங்கள் இந்த நம்பிக்கையை தொடர்ந்து வையுங்கள். ஒரு நாளும் கூட, ஒரு நொடியும் கூட உங்களுடைய நம்பிக்கை இழக்கும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கை இருக்காது என்கின்ற உறுதிமொழியை கொடுத்து தமிழக மக்களுக்காக
ஊனோடு நரம்போடு உயிரோடு ரத்தத்தோடு சதையோடு உங்களோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும். தமிழகத்தை உயர்த்தும் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழ்நாடு ஜெயிக்கட்டும், பாரதம் ஜெயிக்கட்டும், நாளை நமதே, 40 நமதே, 2024 நமதே என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.